ஹலோ எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்க இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வள்ளியூர் டு ராதாபுரம் போகக்கூடிய மெயின் ரோட்லேருந்து சப் ரோடு மங்கம்மா சாலை அமைஞ்சிருக்கு. இந்த மங்கம்மா சாலை அகலன்னு பார்த்தீங்கன்னா 80 அடி அகல மங்கம்மா சாலை பாத வசதி இதோட இந்த தோப்பு நமக்கு இப்போ விற்பனைக்கு வந்திருக்கு. மொத்த இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த தென்னந்தோப்பு 3 ஏக்கர் 35 சென்டில் இந்த தென்னந்தோப்பு அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா தென்னையோட வயதுன்னு பார்த்தீங்கன்னா 4 வயதுலேருந்து 2.5 வயசு வரை தான் இப்போ வயசு ஆயிட்டு இருக்கு. இதில் நமக்கு இப்போ நல்ல ஒரு அருமையான ஈல்டு இப்போவும் எடுத்துகிட்டு இருக்காங்க. நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு கொலைக்கு 40 முதல் 50 எண்ணிக்கையில் உள்ள காய்கள் காய்க்கக்கூடிய மரங்கள் தான் இப்போ இதில் வச்சுருக்காங்க. எல்லாமே ஈத்தாமொழி, நாகர்கோயில் ஈத்தாமொழியிலேருந்து தான் கன்றுகளை வாங்கி பருவம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களே பாருங்கள் ஒரு கொலைக்கு எவ்வளோ காய்கள் காய்க்குதுன்ட்டு. மரங்களோட வயதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 வயசுலேருந்து ஒரு 2.5 வயசு தான் ஆகுது. இளம் மரைகள் தான். இந்த இடத்துல வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 தேக்கு மரம் இருக்குது, 50 மாமரம் இருக்குது, கொய்யா மரமும் வச்சுருக்காங்க. இந்த 3 ஏக்கர் 35 சென்ட்டுக்கு 320 தென்னைகளை வச்சுருக்காங்க. 320 எண்ணிக்கையில் தென்னை இருக்குது. அதாவது ஒரு சென்ட்டுக்கு ஒரு மரங்கிற கணக்கில் தென்னை வச்சுருக்காங்க. நல்ல ஒரு அருமையான ஒரு ஈல்டு எடுக்கக்கூடிய தருவாயில் இப்போ பருவத்தில் வந்திருக்கு இந்த தென்னைகள்லாம். மேற்கொண்டு பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா நமக்கு போர் அமைச்சிருக்காங்க. போரோட ஆழம்னு பார்த்திங்கன்னா 650 அடி ஆழம் போட்டிருக்காங்க. இந்த ஏரியாவில் நீர் வசதின்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு நீர் வசதி. 80 அடியிலிருந்தே தண்ணி வசதிகள் இருக்குது. ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது நமக்கு. மேற்கொண்டு 2 போர் அமைச்சிருக்காங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா சோலார் முறையில் 4 kV வோல்டேஜில் உள்ள போர் வசதியில் பம்பு செட்டு அமைச்சு நீர் வசதி எடுத்துகிட்டு இருக்காங்க. தென்னைகளை நீங்களே பாருங்கள். இப்போ தான் பாலைகள் எல்லாமே போட்டு எடுத்து ஈல்டு கொடுத்துட்டும் இருக்குது. சுற்றி நீங்களே பாருங்கள். தென்னைகளோட உயரங்களையும் நீங்கள் பார்த்துக்காங்க. நல்ல ஒரு அருமையான பராமரிப்பு முறையில் இந்த தென்னையை பயிர் செஞ்சுட்டு வராங்க. இந்த ஏரியாக்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்ட்டுக்கு 30,000 ரூபாவில் போயிட்டு இருக்குது. ஒரு சென்ட்டுக்கு 30,000 வரை போயிட்டு இருக்குது. அதாவது இந்த இடத்து பக்கத்தில் எல்லாமே அனித் ப்ரமோட் அவங்க 2010லலாம் பிளாட்டு அடிச்சிருக்காங்க. அதில் இப்போ சென்ட்டுக்கு வேல்யூஷன் பார்த்திங்கன்னா 30 to 35,000 போயிட்டு இருக்குது ஒரு சென்ட்டுக்கு. தென்னையை நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக பராமரிச்சுட்டு வராங்க. இந்த 3 ஏக்கர் 35 சென்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் பென்சிங் கவர் பண்ணி போட்டிருக்காங்க. பென்சிங் முறையில் கேட்டு போட்டு எடுத்து கவர் பண்ணியிருக்காங்க. இந்த தென்னையில் காய்களை நீங்களே பாருங்கள். இந்த கொலையில் மட்டும் குறைஞ்சது 30 to 35 எண்ணிக்கையில் காய் இருக்குது. ரெண்டு மாதம் ஒற்றுப்பு 2 குலை வெட்டிட்டு இருக்காங்க. குறைஞ்சது ஒரு 60 to 70 எண்ணிக்கையில் காய் வெட்டிட்டு இருக்காங்க. ஊடு பயிராக இப்போ விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. புடலை, வெண்டை, கத்தரி எல்லாமே விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே உள்ள மண் வளம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செம்மண் கலந்த ஒரு மண் வளம்தான். அந்த மண் வளத்துக்கு ஏற்பபடி நல்ல தென்னைகள் எல்லாமே
வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது. உங்களில் யாருக்காவது இந்த தோட்டம் பிடிச்சிருந்துன்னா, மேற்கொண்டு இந்த தோட்டத்தை வாங்கணுன்னு விருப்பம் இருந்துன்னா தொடர்பு கொள்ளுங்க. ரோடெக் நெட்வொர்க்கை பேசி அமைச்சு கொடுக்கப்படும். மொத்தம் 3 ஏக்கர் 35 சென்ட். இந்த ஏரியாவிலலாம் பார்த்தீங்கன்னா விலைகள் இருக்குது. நீங்கள் நினைப்பீங்க வள்ளியூருக்கு கிழக்கு சைடு போயாச்சுன்னா, வள்ளியூருக்கு கிழக்கு தெற்கு சைடு போயாச்சுன்னா நல்ல குறைஞ்ச ரேட்டுக்கு இப்போ இடம் வாங்கலான்னு நினைப்பீங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இன்றைக்கி நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா தார் ரோடு பேஸ்லேயே இடங்கள் எல்லாமே எம்டி இடங்களே 20 லட்ச ரூபா போயிட்டு இருக்குது. 20 to 15 லட்ச ரூபாய்க்கு ரேட்டு போயிட்டு இருக்குது. நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 பக்க பாதை வசதியோடு இருக்குது. அதாவது வடக்கு திசை பார்த்தீங்கன்னா 40 அடி அகல பாதை, மேற்கு திசை பார்த்தீங்கன்னா 30 அடி பாதை, தெற்கு திசை பார்த்தீங்கன்னா 20 அடி அகல பாதையில் நம்ம 3 பக்க பாதை வசதியோட இந்த இடம் வந்திருக்கு விற்பனைக்கு. இடத்துல வில்லங்கமோ பிரச்சனைகளோ எதுவுமே கிடையாது. டாக்குமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. 2 பேர் சைன் போட வேண்டியது வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேண்டோட வேல்யூஷன் வந்து அதிகமாக வரும். 1 ஏக்கர் 20 சென்ட்டுக்கு லேண்டோட வேல்யூஷன் பார்த்தீங்கன்னா எழுதுறதுக்கு 5 லட்ச ரூபா ஆகும். அதாவது 1 ஏக்கர் 20 சென்ட்டுக்கு மட்டும் 5 லட்ச ரூபாய்க்கு கொஞ்சம் மேலே ஆகும். 1 ஏக்கர் 20 சென்ட்டுக்கு. மீதி உள்ளதுக்கு நார்மல் செலவு தான் வரும் நமக்கு. அதில் இடத்துக்காரங்க என்ன சொல்லுதாங்கன்னா, இந்த லேண்டோட வேல்யூஷன் அதிகமாக உள்ளதுக்கு பேசி எடுத்து குறைச்சி பதிய வைப்பாங்க, நமக்கு பதிஞ்சு கொடுப்பாங்க. பத்திர செலவு எல்லாமே நம்மளோட கணக்கு தான். ஆனால் உள்ள பேசி எடுத்து ரிஜிஸ்டர்கிட்ட பேசி எடுத்து உங்களுக்கு இதோட வேல்யூஷனை வந்து கம்மி பண்ணி போட்டு கொடுப்பாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா சொட்டு நீர் விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்ல அருமையாக தென்னைகளும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு செழிப்பில் தான் இருக்குது. நீங்களே பார்த்தா தெரியும், நிறைய வீடியோ போட்டிருப்பேன். இதில் உள்ள தென்னைன்னு பார்த்திங்கன்னா எந்த ஒரு கோடைக்கும் வற்றாத நீர் ஆதாரம் இந்த இடங்களில் இருக்குது. பார்ட்டி 1 ஏக்கருக்கு ரேட்டு கேட்குறாங்க 27 லட்ச ரூபா கேட்காங்க. 1 ஏக்கருக்கு 27 லட்ச ரூபா கேட்காங்க. 3 ஏக்கர் 35 சென்ட் இருக்குது நமக்கு. உங்களில் யாருக்காவது பிடிச்சிருந்தனா தொடர்பு கொள்ளுங்க. ரோடெக் நெட்வொர்க்கை பேசி அமைச்சு கொடுக்கப்படும். ஏன்னா தென்னைகளை நீங்களே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. காய்ப்பு திறன்களும் குறும்பல் சைஸ்களையும் பார்த்தா தெரியும். இது நமக்கு சோலார் சிஸ்டம். இது மூலயமா நமக்கு வந்து 4 kV வோல்டேஜில் நமக்கு போரில் மோட்ரு பண்ணி நமக்கு நீர் சப்ளை கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு போட்டிருப்பேன், ஃப்ரீ சர்வீஸில் போட்டிருப்பேன். இது நமக்கு நீங்களே பார்த்தா தெரியும், சோலார் பம்பு கண்ட்ரோல் சிஸ்டம் தான் இது. இது மூலயமா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நமக்கு பவர் எடுத்து நம்ம ஃப்ரீ சர்வீஸும் இருக்குது, 2 போர் இருக்குது, எல்லா வசதியோடு இருக்குது நமக்கு. 1 ஏக்கருக்கு பார்ட்டி கேட்குறது 27 லட்ச ரூபா கேட்காங்க. மேற்கொண்டு இது பக்கத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல அருமையான பூச்செடிகள்லாம் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. வாழை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பக்கத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடுகளும் கோழிப்பண்ணைகளும் கம்பெனிகளும் தான் இருக்குது. பக்கத்து தோட்டங்களெல்லாம் வெண்டை, கத்தரி, சீனரி எல்லாமே விவசாயம் பண்ணுதாங்க. மண் அதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு அருமையான ஒரு மண் வளம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பனக்குடியிலேருந்து வர்றதா இருந்தால் ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வந்துடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.